தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரின் உயிர்ப்பையும் உயிர்த்த இயேசுவின் உடனிருப்பையும் நமக்கு எடுத்துக்காட்டும் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாம் அறிக்கையிடும் நம்பிக்கையில் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட செயல்களில் வெளிப்படுகிறது என எடுத்துச் சொல்கிறது இன்றைய வழிபாடு. கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது செயல்களால் கிறிஸ்துவை அறிக்கையிட்டு அவரது பெயருக்கு மாட்சி அளிப்பவர்களாக வாழவும், நமது செயல்கள் நற்செய்தியின் வழிகாட்டுதலின்படி அமையவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை ஜோஸ் சோஃபியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெனிஃபியா ஜெஸ்ரூபா ஷொஹானா கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சூசை வியாகப்பன் வசந்தி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஷிரான் நிரோசா திருமண நாள் 4வது ஆண்டு ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குடும்பத்திலே பேர குழந்தைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும், வியாகப்பல் தொழில் பாதுகாப்பு மீன் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், ஷிரான் கப்பல் தொழில் செழிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஞாயிறு திருப்பலி பாஸ்கா காலம் உயிர்ப்பை உள்வாங்கிக் கொள்வதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, பாஸ்கா மறைபொருளை எங்களில் நிறைவு பெற செய்கிறவர் நீரே. புனித திருமுழுக்கினால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் நிலை வாழ்வின் மகிழ்ச்சியில் சேர்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தனது மனமாற்றத்திற்கு பின் இயேசுவை அறிவிக்கும் ஆர்வத்துடன் திருத்தூதர்களிடம் சென்ற பவுலுக்கு கிடைத்தது ஏமாற்றமும் நிராகரிப்புமே. ஆனால் திருந்திய மனிதனின் நிலையை உணர்ந்த பர்னபா பவுலுக்கு உதவியதால் இன்றைக்கு திரு அவை உலகெங்கும் பரவ முடிந்தது. பர்னபாவை போல நன்மையுற்றவற்றை நாமும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற உணர்வுடன் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 26 முதல் 31 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 26 முதல் 31 வரை. அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. செயல்கள் நாம் பேசும் வார்த்தைகளை விட ஆற்றல் வாய்ந்தவை. நாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நமது பேச்சுக்கும் வாழ்விற்கும் இடையே முரண்பாடுகள் காணப்படக்கூடாது. அன்பு செய்கிறோம் என வாய்மொழியாக சொல்லிவிட்டு பிறரை வெறுக்காமல் நமது அன்பை செயல்பாடுகளில் காட்ட வேண்டும் என எடுத்துச் சொல்லும் இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 24 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 15வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது.
அதுபோல் நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல் தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை நமக்கு தருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லாயன் ஞாயிறு என்று கொண்டாடியதால் ஆயன் மந்தை உறவை பற்றி விளக்கி சொன்னார். இந்த வாரத்திலே இன்னும் ஒருபடி மேலே போய் ஆயன் மந்தை என்பது கூட தனித்தனியாக இருக்கிறது. ஆனால் இந்த கொடி, அதில் இருக்கிற கிளை என்பது ஏறக்குறைய ஒன்றாக இருக்கிறது. இன்னும் இணைந்திருத்தல், இறைவனோடு இணைந்திருத்தல் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு ஓமையை நம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதில் நற்செய்தி வாசகம், 2வது வாசகம், இரண்டும் யோவான் ஆண்டவருடைய அன்பு சீடர், அவரது மார்பிலை சாய்கின்ற பெயர் பெற்ற யோவானுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே இணைந்திருத்தல் என்பதை பற்றித்தான் சொல்லுகிறார். கனிதருதல் என்பதை பற்றி சொல்லுகிறார். எனவே இணைந்திருத்தல், கனிதருதல், இந்த இரண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொதுவாகவே யோவான் நற்செய்தி அல்லது யோவான் திருமுகம், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ரொம்ப சிம்பிள். பவுலடிகளாருடைய கடிதங்களை வாசியுங்கள். பவுலடிகளார் தான் இந்த யோவான் நற்செய்திக்கும் யோவான் கடிதத்திற்கும் நல்ல விளக்கங்களை தருவார். எனவே நீங்கள் அதை விட்டுவிட்டு வெளியிலே யோசித்து பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். வாழ்வு பற்றி பேசுவார், ஒளி பற்றி பேசுவார், வழி பற்றி பேசுவார், வாழ்க்கை பற்றி பேசுவார். ஆயன், ஆடு, இந்த கொடி, வளர்தல், கனிதறுதல் எல்லாமே பவுலடிகளார் ரொம்ப அருமையாக நமக்கு விளக்கம் தருகிறார். அப்படி பார்க்கிற பொழுது இன்றைய நற்செய்தியில் இயேசுவினுடைய வாக்கு இதுதான். இதோ நீங்கள் கனிதந்து என் சீடராய் இருப்பது என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. கனிதந்து சீடராய் இருப்பது தந்தை கடவுளுக்கு மாட்சி அளிக்கிறது. 3 பெரிய வார்த்தைகள். அப்போ இந்த கனிதறுதல் என்றால் என்ன? பவுலின் வார்த்தைகளுக்குள் போய் பார்த்தால், கலாத்தியருக்கு எழுதின கடிதத்திலே பவுலடிகளார் ரொம்ப அருமையாக 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் தூய ஆவியினுடைய கனிகள் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கனிதறுதல் என்று சொல்லுகிற பொழுது நாம் தூய ஆவிக்குரிய கனிகளை நம்முள் தர வேண்டும். அப்போ தூய ஆவி நமக்குள் இருக்கிறாரா? இதோ பவுல் மீண்டும் சொல்லுகிறார், நாங்கள் கடவுளின் உடன்பணியாளர்கள். நாம் அனைவருமே தனிநபர்கள் அல்ல, கடவுளோடு இணைந்து பணி செய்கிறவர்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவி வாழும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போ அந்த தூய ஆவியை நாம் எப்போது பெற்றுக்கொண்டோம்? திருமுழுக்கிலேயே பெற்றுவிட்டோம். நமக்குள் இந்த உடம்பு தாய் தந்தையிடமிருந்து அணுக்களை பெற்று வடிவம் பெற்று வருகிற பொழுது தூய ஆவியால் நிரப்பப்பட்டதால் நமக்குள் மீண்டும் அந்த கலாத்தியர் புத்தகம் தான் இந்த பதிவுக்குரிய விளக்கம். கலாத்தியர் புத்தகம் 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களை நீங்கள் வாசித்தால் தெளிவாக தெரிந்துவிடும், குழப்பமே இருக்காது. பிரியமானவர்களே, இந்த ஊனுடல் தான், இந்த சதை உடல் தான், இரத்தம், அணுக்கள், வயிறு, பசி, ஆசை, தாபம், கோபம், வெறுப்பு, இதெல்லாம் இந்த உடலோடு சேர்ந்தது.
அதை விஞ்ஞானம் நமக்கு இன்ஸ்டிங்க்ட் நாலேஜ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஆள் நம்மளை அடிச்சிட்டா உடனே திரும்ப அடிக்கணும் அப்படின்னு உள்ளேருந்து வரும். அது பெருமூளை, சிறுமூளை அல்ல. ஏன் பெருமூளை? அதுதான் இன்ஸ்டிங்க்ட். அது விலங்குகளிடம் இன்னும் நிறைய பார்க்க முடியும். ஒரு நாய் படுத்திருக்கிறது, நாம் டெய்லி சோறு போட்டு வளர்க்குறோம், படக்குன்னு மிதிச்சிட்டோம், லவக்குன்னு கடிச்சிரும், அவ்வளோதான். அதான் இன்ஸ்டிங்க்ட், உடனே அடிக்கும். நீங்கள் வீட்டில் நாய் வளர்த்தா தெரியும், சாப்பாடு வச்சு பாருங்கள், அது பசியாக இருந்தால் ஓடியாந்து சாப்பிடும். பக்கத்தில் அது குட்டியே படக்குன்னு வாயை வச்சா கூட அதில் ஒரு கடி கடித்து தூர துப்பிடும், சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு எது வேணாலும் சாப்பிடலாம். இது விலங்குகள், இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லுகிறார்கள். மனிதனுக்கும் அது உண்டு. ஏனெனில் உடம்பு இருக்கிறது, இந்த சதை இருக்கிறது, பெருமூளை இருக்கிறது. அது உடனே செயலாற்றும். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரையும் கொல்லும், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கும். இதுதான் பெருமூளை, இன்ஸ்டிங்க்ட், விலங்கு தன்மை என்று சொல்வது. ஆனால் மனிதன் என்பவன் இந்த விலங்கா, இந்த இன்ஸ்டிங்க்ட் அல்லது இந்த பெருமூளை செய்கிற இந்த உடலுக்கு அடிமைப்பட்டவனா என்றால், அங்கே பவுலின் கலாத்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு வசனத்தை அழகாய் சொல்லித் தருகிறார். நீங்கள் ஊன் இயல்பு என்று சொல்லப்படுகிற இந்த சதை சார்ந்து, இந்த உடல் சார்ந்து வாழ்க்கையிலே நீங்கள் நிலத்தில் விதைத்தால் அழிவை அறுவடை செய்வீர்கள். ஏன்னா அது இருக்கு, நம்மளால் மறுக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய திருமுழுக்கில் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் உங்கள் ஆற்றலை, உங்கள் மூளையை, உங்கள் ஃபோக்கஸ், சிந்தனையை செலுத்தினீர்கள் என்றால் வாழ்வை அறுவடை செய்வீர்கள். அப்போ அழிவுக்காக வாழ்கிறோமா, நிலை வாழ்விற்காக உழைக்கிறோமா என்பது நம்முடைய, இன்றைக்கு அழகாய் 2வது கடிதத்தில் வாசித்தோம், உங்கள் பேச்சினால் மட்டுமல்ல உங்கள் செயல்களினாலும். செயல் என்பது தூய ஆவியினுடைய கனிகள். தூய ஆவியினுடைய கனிகள் என்ன? 9 கனிகள் அவரே பட்டியலிட்டும் சொல்லுகிறார். அன்பு, மகிழ்ச்சி. நீ அன்பாக இரு, மகிழ்ச்சியாக இரு, பிறரை அன்பு செய், பிறரை மகிழ்ச்சிப்படுத்து. ஏசுநாதர் சொல்றதுதான், நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யுங்கள். என் மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகிறேன், அந்த மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனவே இயேசுவின் வார்த்தை யோவான் நற்செய்தியில் உள்ளது. இந்த ரெண்டுமே, நீங்கள் கனிதர வேண்டும் என்பதும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதும், நான் உங்களுக்கு ஒரு புதிய அன்பு கட்டளை கொடுக்கிறேன் என்பதெல்லாம் யோவான் நற்செய்தியிலே இயேசு சொன்ன வார்த்தைகள். பவுலின் கடிதம் கலாத்தியர் தெளிவாய் அதை விளக்குகிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிறவன் அமைதியாக சமாதானத்தோடு வாழ வேண்டும், பொறுமையோடு வாழ வேண்டும், பரிவோடு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் பொறுமை வந்துடாது. நிறைய பேர் நம்மகிட்ட வர்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது சாமி. நான் உடனே யோசித்துக்குவேன், நீங்கள் உடல் சார்ந்து நிற்கிறீர்கள், உங்கள் பெருமூளை வேகமாய் வேலை செய்கிறது, உங்களுக்குள் ஆவி இன்னும் வளரவில்லை, உங்கள் ஆவியானவர் உங்களுக்குள் செயலற்று நிற்பதால் உங்களுடைய இந்த ஊனுடல் என்று சொல்லப்படுகிற இந்த உடலின் பசியோ கோபமோ வெறுப்போ வெளியே வருகிறது. அவ்வளோதான். நிறைய பேருக்கு இன்னைக்கு 99% பேருக்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய நோயினா அது கோபம்தான். அன்பும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லைன்னா பயம் இருக்கும், உள்ள எப்பவும் ஒரு கவலை இருக்கும். கவலையினாலும் பயத்தினாலும் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்குள் ஆவி மலரவில்லை, ஆவி வளரவில்லை, ஆவியின் கனி வரவில்லை. ரொம்ப சிம்பிள். எனவே அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு. அடுத்ததா யார் அழகாய் சொல்லித் தருகிறார், இதோ நன்னயமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். கடவுள் மீது, பிறர் மீது, உலகத்தின் மீது, இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்ட உள்ளமாய் இருக்க வேண்டும். சில சின்ன குழந்தைகளை யார்கிட்ட கொடுத்தாலும் அது வாட்டில் உட்கார்ந்துருக்கும். சில சின்ன குழந்தைகளை கொடுத்து பாருங்க, 2 நொடிக்குள்ள அழுதுரும். சில குழந்தைகள் இன்னொருத்தரை பார்த்தாலே அழும். நம்பிக்கையற்ற உள்ளம் ஏற்கனவே ஃபார்ம் ஆயிடுச்சு. எதிரே இருக்கவர் நமக்கு பகையாளி, எதிரே இருக்கவர் நம்மை கொன்று விடுவார், எதிரே இருக்கிறவர் நமக்கு ஆபத்தானவர் என்பதால் அந்த குழந்தை போகலை. நீங்கள் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிடலாம், உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் நம்பிக்கை விதைத்து விட்டதா, விதைக்கவில்லையா. இதுக்கு கவுன்சிலிங் கிளாஸ் எடுத்தால் 3 நாள் எடுக்கணும். அதுக்கு தனியாக பாடமெல்லாம் இருக்குது. எரிக்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது கூகுள்லேயோ போய் அடிங்க, அந்த ஆள் அழகாக விளக்கம் கொடுப்பான் இதை பற்றி பக்கமாக.
ஆன்மீகமாய் நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். தூய ஆவி உள்ளுக்குள் இருந்து வளர வளர ஒரு நபருக்கு இன்னொருத்தர் மீது நம்பிக்கை வரும். யார் என்ன சொன்னாலும் அப்படிங்களா நம்பலாம், தப்பு கிடையாது. நம்பி ஏமாறுந்தாலும் தப்பு கிடையாது. இயேசுநாதர் சொல்றாருல, எப்பா ஒருத்தன் மேலுடைய எடுத்துக்கொள்ள விரும்புறான், அங்கேயும் எடுத்துக்க போன்னு விடுறா. வருகலத்தில் இருந்தால் மறுகலத்தில் காட்டு. இப்போ என்ன கெட்டு போச்சு? பொறுமையாரு, அமைதியாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ அப்படிலாம் அழிஞ்சு போக மாட்டான், உன்னை அழிய விட்டுருவானா? மனிதன் மீது, கடவுள் மீது, தன் மீது இந்த நம்பிக்கை வரணும்னா தூய ஆவி உள்ளே வேலை செய்யணும், தூய ஆவி வளரணும். தூய ஆவியின் கனி அது. நாம யாற்றலாமோ கூப்பிட்டு அட்வைஸ் கொடுக்க சொல்லுவோம். இந்த பையனுக்கு 4 அட்வைஸ் பண்ணுங்க, இன்னும் ஒரு வேலை செய்ய மாட்டான், பொறுமையாக இருக்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் கோவப்படுறான், எப்போ பார்த்தாலும் திட்டுறான். யார் அட்வைஸ் பண்ணாலும் எடுபடாது. உள்ளே ஆவியானவர். அப்போ ஆவியில் விதைக்க வேண்டும். அதே போல 2 கடைகளை கனிவாய் சொல்லுகிறார் கடைசியாய். கனிவு. இன்னொன்று அடக்கம், உடல் அடக்கம். உடல் இச்சைகளை, அதாவது மனுஷன் ஆசைப்படலாம், ஆசை வரும், ஆனால் அந்த ஆசைகளை அடக்க தெரிந்தவன். கோபம் வரும், அந்த கோபத்தை அடக்க தெரிந்தவன். ஒரு வெறுப்பு வரும், அதை அடக்க தெரிந்தவன். ஒரு பொறாமை முளைக்க தெரியும், அதை புடுங்க தெரிந்தவன். ஒரு தோட்டம் வச்சிருக்கிற ஆட்களுக்கு தெரியாதா? உள்ள ஒரு முள்ளு செடி வளர்ந்ததுன்னா உடனே புடுங்குறோம். ஏன்? அதுபோலத்தான் நிலம் என்றால் நல்லது முளைக்கும், கெட்டது முளைக்கும். உள்ளம் என்றால் நல்லது முளைக்கும், கெட்டது முளைக்கும். முளைக்காமலே போகாது. ஆனால் முளைத்தவுடன் அதை பிடுங்கி விடுகிற தன்னடக்கம் தூய ஆவி. தூய ஆவியினுடைய கனிகளில் முக்கியமானது. எனவே அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, அமைதி, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திராட்சை கொடி, இந்த கொடியில் நீ கிளையாக இருந்தால் இந்த கனிகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். எனவேதான் கலாத்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் எனர்ஜியை, உங்கள் ஆற்றலை, உங்கள் சக்தியை, உங்கள் சிந்தனையை, உங்கள் வாழ்நாள் செயல்பாடுகளை உங்களுடைய ஊன் இயல்புக்காகவே விதைத்து கொண்டிருந்தால் கடைசியில் ஒன்றையும் அறுவடை செய்ய மாட்டீர்கள். மாறாக ஆவிக்குரிய இந்த சிந்தனைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இதை விதைத்தால் நிலை வாழ்வை அறுவடை செய்வீர்கள். அப்போ கனி என்ன? அறுவடை செய்யணும்ல. மொத்தமாக விதைக்கிறோம், திராட்சை கொலை கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குகிறது, அறுவடை செய்ய வேண்டும். அப்போ அறுவடை செய்தல் என்பது கனவும் கற்பனையும் அல்ல, வாழ்வு, யதார்த்தம், உண்மை, நிஜம். பிரியமானவர்களே, எனவே இதற்கு 2 காரியங்களை இன்றைய வாசகத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார். ஒன்று, அவரோடு இணைந்திருத்தல். அவரோடு இணைந்திருத்தல் எப்படி? இந்த கொடியில், இந்த கிளையில், இந்த கொடியில் வருகிற சத்து, சாறு தான், இதிலிருந்து வர உயிர் தான் இந்த கிளைக்கு போகணும். நமக்குள் ஓடுகிற சிந்தனை, நமக்குள் வருகிற வார்த்தை, நமக்குள் இருக்கிற செயல்பாடுகள் கிறிஸ்து என்கின்ற கொடி. கிறிஸ்து என்கின்ற கொடியிலிருந்து இந்த கிளைக்கு உயிர் சக்தி வர வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்கிறது? ஆவி. எனவே நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் நுழைகிறேன். இயேசுவின் வார்த்தைகள். எனவே தான் சொல்லுகிறார், நல்ல வசனம் பாருங்க, என் வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். உலகத்தில் எல்லாருக்கும் ஆசை தானே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு. அப்போ நம்ம எதை நினைக்கணும்னு யார் சொல்லி தருவா? இயேசுவினுடைய வார்த்தை. அப்போ இயேசுவினுடைய வார்த்தை எங்கே இருக்கு? விவிலியம் தான், வேற ஒன்றும் கிடையாது. திரும்ப திரும்ப இதைத்தான் வாசிக்கணும், இதைத்தான் மனப்பாடம் பண்ணணும், இதைத்தான் புத்திக்கு கொண்டு வரணும். இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தால் நாம் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அப்போ தேவையற்றதை நினைக்க மாட்டோம். எது களைன்னு நமக்கு தெரியும், எது இருட்டுன்னு நமக்கு தெரியும், எது சாவுன்னு நமக்கு தெரியும், எது பகைமை, எது பொறாமை, எது சாத்தானுடைய குணம் என்று தெரியும். சாத்தானை விலக்கிவிடுவோம். எனவே கடவுளோடு இணைந்திருத்தல் என்பது அவரது வார்த்தை நமக்குள் நிரம்பி விடுதல். பிரியமானவர்களே, நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்க புத்தி நமக்கு ஒட்டிக்கிடும். அதான் வழக்கம். ரொம்ப பெரிய கடுமையான விஷயம்லாம் கிடையாது. ஒரு பையன் திருடவே மாட்டான், நல்ல பையன், எனக்கு தெரியும், 5ஆம் வகுப்பு வரைக்கும் என் கூட பூசோதவிக்கு நின்றுருக்கான், வச்சிருக்கிறான். 6ஆம் வகுப்பு போகிறான், திருடிட்டான்.
மாங்காய் திருடிட்டான், போகிற வழியில் ஸ்கூலுக்கு போகிற வழியில் மாங்காய் திருடிட்டான்னு கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க. எப்படிடா நீயாடா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டான். அவன் சொல்கிறான், ஃபாதர் 6ஆம் வகுப்புக்கு பக்கத்து ஊருக்கு போகிறான், சைக்கிளில் தான் போகிறான், கூட பெரிய பசங்க போகிறாங்க. அந்த பசங்க ஒரு தோப்பில் வழக்கமாக மாங்காய் பிடுங்குறாங்க. இந்த பையன் ஓடிடுதான், நான் அவங்க கூட சேர மாட்டேன், ஃபாதர் திட்டுவார், நான் கோயிலில் பூசை உதவிக்கு நிற்கணும், கடவுளுக்கு பயந்த பிள்ளை, நானும் அவங்க கூட திருட மாட்டேன்னு போயிருந்தான். இது ரெகுலராக நடந்திருக்கு. ஒரு நாள் இந்த பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம், அதனால் அவங்க மத்தியானம் தான் போகணும். இந்த பையன் 6ஆம் கிளாஸு காலையிலே போகிறான், சைக்கிளில் தனியாக போகிறான். மாந்தோப்பு பக்கத்தில் போனவொடனே தன்னை அறியாமல் ஒரு எண்ணம், வண்டியை நிப்பாட்டிட்டு போய் மாங்காய் பிடிங்கி சாப்பிட்டான். அவனுக்கு தான் பழக்கம் இல்லையே, மாட்டிக்கிட்டான், கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவன் சொல்கிறான், ஃபாதர் எனக்கு சத்தியமாக தெரியாது ஃபாதர், எப்படித்தான் அப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னு நான் நினைக்கவே இல்லை ஃபாதர், என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபாதருங்க. பிரியமானவர்களே, தொடர்ந்து அந்த பையங்களோட போகிறான், அவன் மாங்காய் திருடுறான். இவனுக்கு அந்த புத்தி தன்னால் வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் படிக்கிற படிப்பை கேளுங்களேன். அவங்க பிள்ளைங்களை இப்போ 12th முடிச்சுட்டு 11th 10th முடிச்சுட்டு என்ன குரூப் எடுக்க போகுதுன்னு கேளுங்க. யாராவது 4 பேர் மண்டைக்குள்ள நிற்பாங்க, இன்னார் இந்த இது படித்தா, இன்னார் இது படித்தா, அன்னைக்கு நல்லா இருக்காங்க, அதனால நானும் அதை படிக்க போகிறேன்னு தானே சொல்ல போதுங்க. புதுசாக நான் ஒன்றை எடுக்க போகிறேன், புதுசாக ஒன்றை படிக்க போகிறேன், ஏன்னா இது இப்படியான்னு ஏதாவது நம்ம ஆய்வு சொல்ல போகிறாங்களா நம்ம பிள்ளைங்க பசங்க? நீ என்ன படித்தேன்னு கேட்டா, இன்னார் எனக்கு முன்னாடி படித்தா அதனால நான் படித்தேன், இன்னார் எனக்கு தெரியும், அவங்க எனக்கு டச்சிலே இருந்தாங்க, அவங்க பெருமையாக பேசினாங்க, இது அப்படி இது இப்படின்னாங்க, அதனால போச்சு, இவ்வளோதான் வரும். பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஊரில் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருந்த ஒரு பையன் மெட்ராஸ் போயிட்டு அவன் கடைசியில் நான் மிஸ்டர் மெட்ராஸ் ஆக போகிறேன்னு ஜிம்மே வாழ்க்கைன்னு கிடக்கிறான். இன்றைக்கி ஒரு கவுன்சிலிங் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா விவரம் அப்படின்னா, ஃபாதர் மெட்ராஸில் வந்து நம்ம ஊர் மாதிரி கிடையாது ஃபாதர், இங்கே இருந்தது வரைக்கும் அவன் புத்தி வேற. மெட்ராஸில் போயிட்டு சொல்கிறான், ஃபாதர் இங்கே வந்து வேறு மாதிரி வாழ்க்கை ஃபாதர், இது வேறு மாதிரி உலகம் ஃபாதர், இதில் எவ்வளவு காசு வருது பணம் என்னன்னு விசாரிச்சா அந்த ஜிம்மில் தான் போய் டெய்லி பார்ட் டைம் ஜாபுக்கு போயிருக்கான். அங்கே வந்த வேலுவெல்லாம் இந்த மாதிரி இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நமக்கு இனிமே இதுதான் லட்சியம்னு முடிவு பண்ணிட்டான், முடிஞ்சுது. இப்படி நிறைய நான் எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ நமக்கு தேவை ஒன்று தான், உங்களுக்கும் தெரியாதது இல்லை. நீங்கள் யாரோடு இணைந்து இருக்கிறீர்களோ அந்த புத்தி உங்களுக்கு வருகிறது, அந்த வார்த்தை உங்களுக்குள் விழுகிறது. உங்களை அறியாமலே பேசுவீர்கள், உங்களை அறியாமலே செய்வீர்கள். எனவே இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால், ஆவியோடு நிலைத்திருந்தால் நீங்கள் அப்படிப்பட்ட கனிகளை தருவீர்கள். அல்லது பிற மனிதர்களோடு இணைந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு கனிகளை நீங்கள் தருவீர்கள். ரெண்டாவது முக்கியமானது என்னன்னா, கனி தந்தா மட்டும் பத்தாது. ஒரு சிலர், இப்போ நீங்களே இங்கேருந்து வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த நமக்கு இங்கே ஒரு சாக்கடை ஓடுதுல, வீட்டில் தக்காளி இல்லை, வீட்டில் போன உடனே இப்போ சட்னி அரைக்கணும், தக்காளி வேணும், கடையில் வாங்கலாம்னு 10 ரூபா கையில் வச்சுருக்கிறீங்க. ஆனால் போகிற வழியில் இந்த சாக்கடை ஓடுதுல, இந்த சாக்கடையில் 2 தக்காளி செடியில் நல்லா தக்காளி கீழே பலன்னு பழுத்து நிற்கி, இறங்கி பிடிங்கிட்டா போகிறீங்க? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தேவை தக்காளி தானே, சாக்கடையில் நிற்க தக்காளியில் பிடிங்கிட்டு போக வேண்டியதானே, ஏன் அதை கொண்டு போய் வீட்டில் குழம்பு வச்சா மணக்காதா? ஃபாதர் சாக்கடைக்குள்ளே நிற்கிற தக்காளியை கொண்டு போய் குழம்பு வைக்கவா? அதை சாப்பிடும்போது வாந்தி வருமா வராதா? நினச்ச உடனே கொமட்டிக்கிட்டு வருமா வராதா? கனிதறுதல் முக்கியம், அதில் மாற்று இல்லை. ஆனால் வசனத்தை பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கனிதறுதல் நான் எங்கே வேணாலும் இருந்துக்குவேன், நான் குடிகாரனாக இருந்துட்டு போகிறேன், நான் அகம்பாவியாக இருந்துட்டு போகிறேன், என் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போது, நான் என்ன தொழிலும் பண்ணிட்டு போகிறேன், ஆனால் நான் பாரு அப்படின்னு உன் கனிகளை எடுத்து வைத்தால், சாக்கடைக்குள் நிற்கின்ற ஒரு பழத்தை உண்ண மனம் வராது என்பது போல கனிதறுதல் முக்கியம்தான். ஆனால் அந்த கனி தந்து சீடராய் இருத்தல் மிக முக்கியம். அவன் இயேசுவின் சீடராய் இருத்தல்னா என்ன? அவருக்காக பேசுதல், நற்செய்தியை வாசித்தல், நற்செய்தியை போதித்தல், எல்லோருக்கும் ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லுதல், சீடராய் இருத்தல் முக்கியம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ரொம்ப அருமையான பகுதி. எனவே கலாத்தியர் புத்தகத்தை வீட்டில் சென்று ஒரு முறை வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நின்று நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவிகள் நீரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறீர் என்பதை தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு வாழவும், மக்களாகிய எங்களை தொடர்ந்து நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் உச்சே இறைவா, மக்களாட்சியில் மக்களின் பணி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்கான தலைவராக செயல்படவும், மக்களின் நல்வாழ்வை மட்டுமே மனதில் கொண்டு சரியான பாதையில் நாட்டை வழிநடத்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் என்ற புனித யோவானின் வார்த்தைகளை எங்களது வாழ்வாக மாற்றி நாங்கள் அனைவரும் அன்பு செய்து வாழ எங்கள் அன்பு செயல்களால் மிகுந்த கனி தரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, இன்று எங்கள் சமூகத்தில் வறுமை, பசி, போர்கள், கலவரங்கள் மற்றும் பலவிதமான சமூக அழுத்தங்களால் கலங்கி நிற்கும் மக்களுக்காக மன்றாடுகிறோம். துன்புறும் மக்கள் அனைவருக்கும் நீரே துணையாக இருக்கவும், அவர்களின் வாழ்வு செழிக்க உழைப்பவர்களின் குரலை அரசு ஏற்று செயல்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, தொழிலாளர்கள் தினத்தை இவ்வாரத்தில் கொண்டாடும் அகில உலக தொழிலாளர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அனைத்து தொழிலாளிகளையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படவும், பணி செய்யும் இடங்களில் நல்ல பாதுகாப்புடன் பணி செய்யவும், உழைப்பிற்கேற்ற நல்ல ஊதியம் அடைந்து அவர்களின் வாழ்வில் வளர்ச்சி காணவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இவ்வுறவு பரிமாற்றத்தின் பலி இறை இயல்பில் எங்களை பங்கு கொள்ளச் செய்கிறது.
இந்த உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களாய் எமதாக்கிக் கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார். ஆகவே வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் உம்மால் புதுப்பிக்கப்பட்டது. ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் அந்தோணிசாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு வரை செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி இருகரம் விரித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். வாழ்வு நிறம்
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் அமளிநகர் பங்கு அமளிநகரில் இருக்கும் தகப்பனார் டென்சன், தாய் ஜெயந்தி இவர்கள் மகன் ஜென்சனுக்கும், சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் ராபின்ஸ்டன், தாய் பாத்திமா இவர்கள் மகள் அமல புஷ்ப ரெமினாவுக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. இது திருமண அறிக்கையில் தடையது இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறை மக்கள் பொறுப்பு. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 29ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 30ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. திருப்பலி முடிந்ததும் ஊரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 1ஆம் தேதி புதன் தொழிலாளரான புனித யோசேப்பு விழா. அன்று காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 3ஆம் தேதி வெள்ளி, மாதத்தின் முதல் வெள்ளி. நண்பகல் 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 7 மணிக்கு தூய கெலேலியா அன்னை நவநாள் திருப்பலி. 4ஆம் தேதி சனி, மாதத்தின் முதல் சனி. அன்று மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் மாதா கேபியில் திருப்பலி. 5ஆம் தேதி ஞாயிறு, பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு. அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால பேரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித மரியன்னை அன்பியம். புனித மரியன்னை அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித சூசையப்பர் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். பிபிஎஸ் 2024 விடுமுறை விவிலியப்பள்ளி. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, விடுமுறை விவிலியப்பள்ளி மே மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும். வகுப்புகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை நடைபெறும். பாடப்புத்தகம் பிபிஎஸ் விழாவில் கிடைக்கும். குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்க இறை மக்களின் தாராள நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. சிற்றுண்டுகள் வழங்கி நம் குழந்தைகளை மேலும் உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம். 10 நாட்கள் முழுமையாக வகுப்பில் கலந்து கொள்பவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். ஏற்கனவே அறிவித்தபடி மே மாதம் தொடக்கம் முதல் இசைப்பயிற்சி வகுப்புகள் தொடங்க இருக்கின்றன. புதிதாக பழகுபவர்கள் ஏற்கனவே அடிப்படை இசைப்பயிற்சி பழகி அடுத்த கட்டத்தை தொடர விரும்புபவர்கள் என அனைவரும் இதில் பங்கெடுக்கலாம். குழந்தைகள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறமையான பயிற்சி ஆசிரியரை கொண்டு பயிற்றுவிக்கப்படும். குழந்தைகள் முழுமையாக பழகும் வரை 6 மாதம் முதல் 1 வருடம் வரை இப்பயிற்சி தொடர்ந்து நடைபெறும். இதை கவனத்தில் கொண்டு தங்கள் குழந்தைகளை இசைப்பயிற்சியில் பங்கெடுக்க செய்து பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் தங்கள் பெயர்களை பதிவு செய்யாதவர்கள் திருப்பலி முடிந்தவுடன் திரு அருள்ராஜ் அவர்களிடம் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். இறைப்பணியில் புனித அந்தோனியார் ஜபக்குழு. வருகின்ற 3ஆம் தேதி மே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி முடிந்தவுடன் புனித கெலேலியாவின் திருவுருவம் திரு இன்பன், திருமதி பெலினா இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக கெலேலியா சபை உறுப்பினர்கள் வழியாக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இதுபோல இறைமக்கள் தங்கள் இல்லத்திலும் புனித கெலேலியாவின் திருவுருவத்தை 1 வார காலத்திற்கு வைத்திருந்து ஜெபித்து இறை அருள் பெற விரும்புபவர்கள் புனித கெலேலியா சபை பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரியன்னை அன்பிய கூட்டமானது திங்கட்கிழமை மாலை சுதாகர், ரெமிலா இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். பாளையங்கோட்டை மறைமாவட்டம் வல்லம் பங்கு தூய ரபேல் அதிதுதர் புதிய ஆலய அர்ச்சிப்பு விழா அழைப்புதல். மே 10ஆம் தேதி மாலை 5 மணி. ஆலய அர்ச்சிப்பு மற்றும் திருப்பலி தலைமை மேதகு ஆயர் முனைவர் எஸ். அந்தோணிசாமி, பாளையங்கோட்டை மறைமாவட்டம். அருள் நிகழ்வில் பங்கேற்று உடன் மகிழ்ந்து இறையாசிர் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம். அழைப்பில் மகிழ் அருள் தந்தை ஜோ விசுவாச ஆரோக்கியராஜ், பங்கு அருட்பணியாளர் வல்லம். இணைந்து அழைக்கும் அருள் தந்தை ஏஜேஎஸ் ராபின், மறை மாவட்ட
கட்டடப் பொறியாளர் பாளையங்கோட்டை, அருள் தந்தை ஆரோக்கியராஜ் வீரநல்லூர் பங்குத்தந்தை, மேலாள் வல்லம் பங்குத்தந்தை, பங்கு அருள்பணி பேரவை விழா குழுவினர், அன்பிய பொறுப்பாளர்கள், இறைமக்கள் வல்லம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் செய்த உடன்படிக்கைக்காய் நன்றி கூறுகின்றோம். ஆகவே நாங்கள் பழைய நிலையிலிருந்து புதிய வாழ்வின் நிலைக்கு கடந்து கனிதரும் சீடர்களாய் நிலைத்திருப்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.